அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 29/5/2025 வைகாசி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. திருத்திகை திதி இரவு 11:18 வரை, பின்பு வளர்பிறை சதுர்த்தி. திருவாதிரை நட்சத்திரம் இரவு 10:38 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். மரண யோகம் இரவு 10:38 வரை, பின்பு அமிர்த யோகம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் 4 இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3 சந்திரன் 11 ராகு சஞ்சரிப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபார ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் உழைப்பால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 குரு சந்திரன், 3 செவ்வாய், 11 சுக்கிரன் சனி சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளர்ச்சிகளை நீங்கள் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக ஒரு புதிய வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 3 கேது, 10 சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத வகையில் பண வரவுகள் கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வீண் செலவுகள் தற்போது குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன், 9 சுக்கிரன் சனி சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். சந்திரன் இன்றைய நாளில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு சில தேவையற்ற விரயங்கள் ஏற்படலாம் என்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபார ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைபளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10 சூரியன் புதன், 11 குரு சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும்.
கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். வேலையாட்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகுவதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன், 10ல் சந்திரன், 11ல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக பல்வேறு அனுகூலங்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி சுக்கிரன், 9ஆம் வீட்டில் சந்திரன் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறையும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடைவீர்கள். சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகளை எல்லாவற்றையும் எளிதில் சமாளித்து ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன், 7ல் புதன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் இன்றைய நாளில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ல் சஞ்சரிப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், 7ல் சந்திரன் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் கூட தற்போது கைகூடி குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி சுக்கிரன், 5ல் புதன், 6ல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால்
ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். குறிப்பாக பேச்சில் நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி 4இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். சந்திரன் குரு 5இல் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். ஒரு சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக உத்தமம். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி 4இல் சந்திரன் குரு சஞ்சரிப்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஒரு பெரிய மனிதர்களுடைய உதவியானது உங்களுக்கு கிடைப்பதால் ஒரு சில ஆதாயத்தை நீங்கள் பெறுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் தற்போது நிதானத்தை கடைபிடிப்பதும் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். இன்றைய நாளில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக இன்றைய நாளில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் உத்தமம். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.